இன்னும் சொல்ல போனா இங்க நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் இல்லைன்னா திமுக அதிமுக மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய அதிருப்தி எல்லாம் பாஜக அறுவடை பண்ணி பாஜக துறையில் வளர்ந்துருப்பாங்க. நாம் தமிழர் கட்சி இருப்பதால தான் திமுக அதிமுக எதிர்ப்பு வாக்கெல்லாம் பாஜக போகாம நாம் தமிழர் கட்சி. இப்ப நாம் தமிழர் கட்சி எந்த விதத்துல பாஜக உதவி புரியுது? நாங்க திட்டவட்டமா அறிவிச்சிட்டோம். பொதுவாக கட்சிகள் வந்து எப்போ வேட்பாளர் அறிவிப்பாங்கன்னா கொஞ்சம் எலெக்ஷன் கிட்ட வரும்போது தான் அறிவிப்பாங்க. நாம் தமிழர் கட்சி முன்னாடியே அறிவிச்சிட்டீங்க. ஸோ ஏன் இவ்வளோ சீக்கிரமா? விஜய் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர் ஆனார்னா அதோட அந்த துன்பம் உடனே. ஏன்னா சட்டமன்றத்தில் போய் பேசணும். அப்போ விஜயகாந்த் விட்டு 20 பேரோட போறப்ப அவரோட எதிர்க்க முடியலன்னா விஜய் தனி ஒரு ஆளா சட்டமன்றத்துக்கு போனார்னா அவரால் சமாளிக்கவே முடியாது. சட்டமன்றத்தை விட்டு வெளில வந்து வெளிநடப்பு பண்ணா கூட வணக்கம். வணக்கம். முதல்ல வாழ்த்துக்கள். வேதாரண்ய சட்டமன்ற வேட்பாளராக உங்களை அறிவிச்சிருக்காங்க. இதில் முக்கியமான கேள்வி என்னென்னா 2016 நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நிறைய மேடைகள்லாம் பேசுவீங்க. ஓரளவுக்கு பரிச்சயமான ஒரு ஃபேஸ். ஏன் அப்போல்லாம் கண்டெஸ்ட் பண்ணாமல் இப்போ கண்டெஸ்ட் பண்ணுறீங்க? 16 21 கண்டெஸ்ட் பண்ணல, ஏன் இப்போ இறங்குறீங்க? இல்லை, 16 அண்ணன் நிற்க சொன்னாங்க. 16 வந்து குளத்தூரில் ஸ்டாலின் ஏற்று நில்லு, இல்லைன்னா கருணாநிதி ஏற்று திருவாரூரில் நில்லு அப்படின்னாங்க. நான் வேண்டாண்ணே அப்படின்னு தயங்கினேன். வயசு பிரச்சனை இருந்துச்சு நினைக்கிறேன். அதோட வயசு 24 20 தான் இருந்துச்சு. அது சிக்கல் இருந்துச்சு. வயசு 25 வயசு ஆகலை நினைக்கிறேன். இப்போ அதுக்கும் பிறகு எனக்கு இப்போ இப்போயுமே பரப்புரை செய்யறதுலாம் பெரிய விருப்பம். ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் பரப்புரை செய்கிறது எளிது. ஏன்னா ஒரு ஊருக்கு போகிறோம், போய் எங்கள் பொதுக்கூட்டங்களை பேசுகிறோம், கிளம்பிடுவோம், அடுத்த ஊருக்கு போய் பொதுக்கூட்டத்தை பேசுவோம், அவ்வளோதான். அது பெரிய வேலை இல்லை. இன்னும் சொல்லப்போனால் 2024 ஒட்டுமொத்தமாக 40 பொதுக்கூட்டம் பேசினேன். ஆனால் நான் வெயிலில் ஒருபோதும் வெயிலில் நிற்கவே இல்லை. ஏன்னா நம்ம பொதுக்கூட்டம் பூரா மாலையில் 6 மணி 7 மணிக்கு, மற்ற உறவுகள் எல்லாமே காலையிலேருந்து மாலை வரைக்கும் வேகாத வெயிலில் அரும்பாடு போட்டாங்க. அப்போ நமக்கு இப்போ இந்த பரப்புரை செஞ்சதே கொஞ்சம் நிறைவாக இருந்தாலும் அதை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அண்ணன்கிட்ட அண்ணன் வேதாளத்தில் நில்றா அப்படின்னாரு. அண்ணன் பரப்புரைக்கு போகிறேன்னே அப்படின்னா, அப்புறம் அண்ணன் இல்லை நீ நில்லு அப்படின்னாங்க. அதுக்கும் பிறகு நம்ம என்ன சொல்கிறது, அண்ணனோட உத்தரவு, கட்சியோட கட்டில் ஏற்று நம்ம எப்படி பரப்புரையாளராக சிறப்பாக செயல்பட நினச்சோமோ அதே போல் இதையும் சிறப்பாக செயல்படுவோம் அப்படின்னு அது இறங்கியாச்சு. உங்களுக்குள்ள என்ன மாற்றம்? 21 வேண்டாம்னு நினச்சிருக்கீங்க, இப்போ கண்டெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னா? இல்லை, ஒரு மாற்றம் இல்லை. எனக்கு பிடிச்சது பரப்புரை தான். அண்ணன் வேட்பாளர் நில்லு சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்றும் இல்லை, அண்ணன் சொல்லிட்டாங்க. அதுக்கு அண்ணனோட கட்டில், கட்சியோட உத்தரவு, நம்ம அதை செயல்படுத்தணும், அவ்வளோதான். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ பொதுவாக கட்சிகள் எப்போ வேட்பாளர் அறிவிப்பாங்கன்னா கொஞ்சம் எலெக்ஷன் கிட்ட வரும்போது தான் அறிவிப்பாங்க. நாம் தமிழர் கட்சி முன்னாடியே அறிவிச்சிட்டீங்க. ஸோ ஏன் இவ்வளோ சீக்கிரமா? இல்லை, 2016 முதல் முறையை நம்ம களம் கண்ட சமயத்தில் 15 வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. 15 வேட்பாளர் அறிவிச்சு இந்த ஓராண்டு காலத்தை புலி பாய்ச்சல் அப்படிங்கிற திட்டத்தை வகுத்து ஓராண்டு காலம் பொதுக்கூட்டம், திருமணை கூட்டம், ஆர்ப்பாட்டம் தொடர்ச்சியாக மாநிலம் முழுமைக்கும் சுரட்டி விட்டுறது, மக்கள் சந்திப்பு நிகழ்த்துறதுன்னு இது குறைவுன்னு நினைக்கிறேன். 2015 ஓராண்டுக்கு முடியே நம்ம மக்கள் சந்திப்பெல்லாம் நிகழ்த்த ஆரம்பிச்சிட்டேன். மக்கள் சந்திப்பு, இவர் தான் வேட்பாளர்னு சுரட்டி ஓட்டுறதெல்லாம் நடந்துச்சு. அதே போல் 2021 முன்கூட்டியே பல மாதங்களுக்கு முன்பே அறிவித்தாங்க. 24 முடிய அறிவிச்சிட்டாங்க. இந்த முறையும் அப்படியே பல இடங்களில் அறிவிச்சிட்டாங்க. அது முடிய வழக்கமான யுக்தி தான் அது. ஸோ வேட்பாளராக என்ன பண்ணுவீங்க அந்த காலகட்டத்தில்? ஒரு வருஷம் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு வேட்பாளராக அந்த தொகுதியில் என்ன பண்ணுவீங்க? இப்போ திமுக அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்க பரப்புரையோ இல்லை மக்கள் சந்திப்பை நம்பி இல்லை, அவங்க காசை இறப்பாங்க. குறிப்பாக சொன்னால் கடைசி அந்த பரப்புரையெல்லாம் முடிஞ்சு அந்த 2 நாள் இடைவெளி இருக்கும்ல, அந்த இடைவெளியில் காசை இறக்கிடுவாங்க. இறக்கி கடைக்கோடி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. நம்மளால் அது செய்ய முடியாது. நம்மளால் காசு கொடுக்க முடியாது. நம்மளால் பரப்புரை செய்ய முடியும், மக்களை கருத்தால் வெல்ல முடியும், அவ்வளோதான் செய்ய முடியும். ஈரோடு கிழக்கில் கடந்த முறை, இந்த முறையாவது அதிமுக போட்டி போடல, கடந்த முறை அதிமுக போட்டி போட்டுச்சு. அந்த தேர்தல் காலத்தில் நாம் தமிழர் கட்சி 10,000 வாக்களை பெற்றோம். அந்த தேர்தலுங்கிறது நடைபெற்ற இடைத்தேர்தலே உச்சம். ஏன்னா பணத்தை, பரிசு பொருளை, இன்னும் பிற பொருட்களை வாரி இறைச்சாங்க. அவ்வளவு கொட்டி இறைச்ச தேர்தல் காலத்தில் நாம் தமிழர் கட்சி 10,000 வாக்களை பெறுங்கிறது அபரிமிதமானது. அப்போ நான் பணம் கொடுத்தாலும் பரிசு பொருள் கொடுத்தாலும் நீ என்ன கொடுத்தாலும் விலை போக மாட்டேன் அப்படின்னு 10,000 பேர் இருக்காங்கிறதுனால ஒரு சான்றாக தான் பார்க்கணும். அதே போல் இந்த தேர்தல் காலத்தில் நமக்கான இந்த ஓராண்டு கால வாய்ப்புங்கிறது, இவங்க பணம் கொடுத்தாலும் பரிசு பொருள் கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் மக்கள் விலை போகாமல் இருக்கிறதுக்கான, அவங்கள அந்த அளவுக்கு உளவியல தயார் செய்வதற்கான, அரசியல்படுத்துவதற்கான வாய்ப்பாக தான் அதை பார்க்கணும். அப்போ முன்கூட்டியே நம்ம வேலைகளை தொடங்கி மக்கள் மனதை வெல்லணும், அவ்வளோதான். எப்போ வேலையை ஆரம்பிக்கலான் இருக்கீங்க உங்கள் தொகுதியில்? இல்லை, வேலைகள் இந்த இனிமேல் தான் அந்த பொதுக்கூட்டங்கள்,
அந்த மற்ற சந்திப்புகளை வந்து அங்கே இருக்கக்கூடிய உறவுகள் நிர்வாகிகள் அவங்க உத்தரவு போடுவாங்க. அவங்க உத்தரவுக்கு ஏற்ப நம்ம செயல்பட வேண்டியது. ஸோ இந்த 2024 எலெக்ஷனை பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் இந்த எலெக்ஷனை தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான இஷ்யூஸ்னால் எது இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2026 பொறுத்த வரைக்கும் திமுக மீதான அதிருப்தி அதுதான் முதன்மையாக பங்காற்றும்னு நினைக்கிறோம். ஏன்னா 2021 வர்றப்ப ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போராடு அப்படின்னு சொன்னாங்க, அப்படிங்கிற முழக்கத்தை வச்சாங்க. அதே போல் வந்து அதிமுகவோட 10 ஆண்டுகள் ஆட்சி, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியோட 4 ஆண்டுகள் ஆட்சி காலம், அந்த மோசமான ஆட்சியோட தீமைகள் தொடராது, நாங்கள் சிறப்பான ஆட்சியை கொடுப்போம், நல்ல நிர்வாகத்தை கொடுப்போம், அப்படி தான் அவங்க சொன்னாங்க. ஆனால் இந்த திமுகவோட இந்த 4 ஆண்டுகள் ஆட்சியை பார்க்குறப்பவே வந்து மிக மோசமான ஆட்சியாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி கொடுத்த ஆட்சியை விட தொடர்ச்சியாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி பழனிசாமி கொள்கை கோட்பாடுலாம் பேசலை. ஆனால் இவங்க கொள்கை கோட்பாடு, சமூக நீதி, திராவிட மாடல், பெண்ணியம், கண்ணியம் என்று பேசிக்கொண்டு, ஜனநாயகம் என்று பேசிக்கொண்டு எல்லா மோசடித்தனங்களையும் அயோக்கியத்தனங்களையும் பண்ணுறாங்க. அதனால் மக்கள் வெறுப்புட்டுருக்கிறாங்க. அப்போ திமுக மீதான கோபம் தான் மையப்புள்ளியாக மையச்சரடாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இஷ்யூஸ்னால் என்ன சொல்லுவீங்க? முதன்மையானது சட்ட ஒழுங்கு சிக்கலாக இருக்கலாம். சட்ட ஒழுங்கு, மிதமிஞ்சிய அளவில் போதைப் பொருட்களின் புழக்கம், அதாவது மது, கள்ளச்சாராயம், இதை தாண்டி கஞ்சா போன்ற பொருட்களின் புழக்கம், பெண்களோட பாதுகாப்பின்மை, அப்புறம் தொடர்ச்சியாக வந்து இந்த லஞ்சம், ஊழல், புறையோடிப்பு இருக்கிறது, இந்த கமிஷன் வாங்கிறது, அப்புறம் வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து இந்த கொடுங்கோல் திட்டங்களை வந்து அனுமதிக்கிறது. இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து 8 வழிச்சாலையாக இருக்கட்டும், பரந்தூர் விமான நிலையமாக இருக்கட்டும், அப்புறம் சிப்காட் அமைக்கிற பணியாக இருக்கட்டும், அப்புறம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருக்கிறது, அரசு ஊழியர்கள் தொடங்கி செவிலியர்கள், மருத்துவர்கள் அப்படின்னு மாணவர்கள்னு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலை. துறை சார்ந்த எல்லா பிரச்சனைகளும் இருக்குது. அப்போ எல்லாமே இதனுடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அதை எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இஷ்யூஸ் நான் கேட்டேன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கல்ச்சர் என்னென்னா, பெருசாக நம்ம இஷ்யூஸ் பேசுறது கிடையாது. 21க்கு முன்னாடி வரைக்கும் மோஸ்ட்லி இஷ்யூஸ் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம், இஷ்யூஸில் கூடிய பிரச்சனைகள்லாம் பேசணும். இப்போ அந்த இஷ்யூஸை பேசக்கூடிய அந்த கல்ச்சரே இல்லையோ அப்படின்னு தோணுது. மோஸ்ட்லி பேசுறதெல்லாம் பார்த்தோன்னா மீடியாவில் அரசியல் தான் பேசுகிறோம். கூட்டணி வருமா, கூட்டணி வராதா, என்ன நடக்கும், அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் அந்த தவிர நாங்களுமே கூட நிறைய நேரங்களில் பண்ணுறோம். பட் அந்த பிரச்சனை இப்போ இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு வேட்பாளராக அந்த மக்களோட அட்டென்ஷனை இஷ்யூவை நோக்கி நீங்கள் திருப்ப வேண்டிய ஒரு தேவையும் இருக்கு இல்லையா? அதுக்காக தான் கேட்குறேன். அது எப்படி, அது சிக்கல் இருக்கா? இல்லை, மக்கள் உணர்ந்துருக்காங்க. அதிமுகவோட ஆட்சி காலத்தில் வந்து சட்ட ஒழுங்கு மோசமாக இருந்தாலும் அந்த காலத்தை விட தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நிகழ்த்தப்பட்டுச்சு. அதே போல் போராடுறவங்க மீது ஒடுக்குமுறை கட்டல் விடப்பட்டுச்சு. ஆனாலும் வந்து திமுகவோட ஆட்சி காலத்தில் வந்து மிக மோசமான சட்ட ஒழுங்கு சிக்கல் இருக்குது. மக்களோட பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்குது. சர்வசாதாரணமாக கொலை பண்ணுறாங்க. கொலைங்கிறது வந்து அந்த நேரத்தில் உணர்ச்சியப்பட்டு 2 பேர் தாக்கி அப்படி இறக்கிறதா இல்லாமல் எல்லாம் கூலிப்படையோட ராஜ்யமாக இருக்குது. இது எல்லாமே மக்கள் பார்க்குறாங்க, நேரடியாக உணர்றாங்க. மக்கள் எப்போ வந்து மனம் மாற்றம் அடைவாங்க அப்படின்னா அவங்களே நேரடியாக பாதிக்கப்படுறப்ப, அவங்களே நேரடியாக பார்வையெல்லாம் மாறி அதை உணர்றப்ப தான். அப்போ இது எல்லாமே அவங்க எதிர்கொள்கிறாங்க. அதனால் அது தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நம்புகிறோம். இப்போ பரவாயில்ல, இன்னொரு பெரிய ஒரு விவாதம் போய்கிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. பட் இருந்தாலும் ஒரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைத்தால் தான் நல்லது, இல்லைனா அவங்க திமுகவுக்கு மறைமுகமாக செயல்படுற மாதிரி ஆயிரும், அதிமுக ஓட்ஸை பிரிப்பாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ப்ளஸ் அதிமுகவோட சேர்ந்தால் தான் நாம் தமிழர் கட்சிக்குமே நல்லது, கொஞ்சம் சீட்ஸ்லாம் ஜெயிக்க முடியும், அடுத்த லெவலுக்கு போக முடியுன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு வேட்பாளராக களமிறங்க போகிறீங்க, உங்ககிட்ட கேட்டால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நமக்கு வச்சா நல்லா இருக்குமா, உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குமா? அதில் கூட்டணி என்பதற்கான வாய்ப்பே இல்லை. 2016 முதல் முறையாக களம் கண்டோம். 16, 19, 21, 24 4 பொதுத்தேர்தலில் கடந்து வந்திருக்கோம். நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு, நாம் எந்த கட்சியோட தலைமையேற்று கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நாம் ஒரு தத்துவத்தை வச்சுருக்கோம், ஒரு கோட்பாடை வச்சுருக்கோம். நாம் தமிழர் கட்சி ஆட்சியின் செயல்பாட்டு வரையணும்னு வைக்கிறோம். அதை ஏற்றுக்கொண்டு ஒருத்தவங்க கூட்டணிக்கு வர்றாங்கன்னா நாம் அதை குறித்து ஏற்பது குறித்து பரிசீலனை பண்ணலாம், ஆலோசிக்கலாம், கலந்தாய்வு பண்ணலாம். ஆனால் நாம் இன்னொரு தலைமையை ஏற்றுக்கிட்டு, இன்னொரு தத்துவத்தை ஏற்றுக்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை, அதுக்கான சாத்தியக்கூறுகளே இல்லை. அந்த வகையில் நாம் தமிழர் கட்சி தலைமையேற்று ஒரு புதிதான ஒரு இயக்கம், மக்களுக்கான இயக்கம் வர்றாங்க அப்படின்னா கொண்டு பேச முடியும். ஆனால் அப்படி களச்சோலை இல்லைங்கிறப்ப தனிச்சாக போட்டி போட முடியும். நம்ம அதிமுகவோட போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வெறுமனே திமுக வீழ்த்துறது மட்டும்தான் நாம் தமிழர் கட்சி நோக்கமான இல்லை. திமுகவை வீழ்த்தணும், அதிமுகவை வீழ்த்தணும், இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு நல்ல அரசமைச்சர் தான் நோக்கம். அப்போ திமுக வீழ்த்தி விட்டு அதிமுக எப்படி போக முடியும்? ஆனால் அண்மை காலங்களில் இந்த கருத்துருவாக்கம் தொடர்ச்சியாக செய்யப்படுது. அதாவது நாம் தமிழர் கட்சி வந்து 2014 பாஜக பி டீம் அப்படின்னு திட்டமிட்டு கருத்துருவாக்கம் செய்கிறாங்க.
அதை அண்மை காலத்தில் அதை உடைஞ்சி இப்போ மறுபடியும் அதை எடுக்கிறாங்க. இப்போ வந்து பாஜக பிடிஎம்லாம் சொல்லல, பாஜக கூட்டணி இணைய போகிறாரு, தேசிய ஜனதா கூட்டணியில் இணைய போகிறாரு, தேசிய ஜனதா கூட்டணியோட முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தான் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போகிறாங்க. இதில் கடந்த காலங்களில் வந்து மிக கடுமையாக நாம் தமிழர் கட்சி எதிர்த்த பாரதிய ஜனதா, தேச விரோதி, சமூக விரோதி, பிரிவினைவாத இயக்கம் அப்படிலாம் பேசிய பாஜக இன்னைக்கு அந்த அளவுக்கு போகாத காரணம் என்னன்னா, நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி, எழுச்சி, 8 விழுக்காடு வாக்களை பெற்று மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற இந்த நிலை, இதைத்தான் அவங்க வந்து தனக்கான சூழலாக பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறாங்க. இந்த பக்கம் திமுக பொறுத்த வரைக்கும் நம்மளை பாஜக பக்கம் தள்ளி விட்டுறங்கிறதுல அவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. நாம் எப்போ பாஜகவோட கோட்பாட்டில் உடன்பட்டு போனோம், பாஜக இந்த இடத்துல வரவேற்றோம். இந்த 10 ஆண்டு கால செயல்பாட்டில் 2014 தொடங்கி 2025 வரைக்கும் ஒரு இடத்துல பாஜக கொண்டு வந்த ஒரு சட்டத்தையோ ஒரு திட்டத்தையோ நாம் தமிழர் கட்சி வரவேற்றதில்லை. ஆனால் திமுக வரவேற்றிருக்கு. திமுக மாநில தன்னாட்சிக்கு எதிரான எண்ணெயை வந்து திமுக வரவேற்றிருக்கு, மக்களவையில் வாக்கு செலுத்திருக்காங்க. அதே போல் ஒற்றைத்தன்மை கொண்ட ஜிஎஸ்டிக்கு ஆதரவாக 2016 மாநிலங்களவையில் திமுக வாக்கு செலுத்திருக்கு. ராமர் கோயில் கட்டிக்கொள்ளலாம்ங்கிற ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்தப்ப அந்த தீர்ப்பை திமுக வரவேற்றிருக்குது. இப்படி திமுகவோட வந்து பாஜக ஒன்றுபட்ட புள்ளிகளை பல சொல்லலாம். பாஜகவோட திட்டம் 8 வழிச்சாலை, பாஜகவோட திட்டம் பரந்து விமான நிலையம், பாஜகவோட திட்டம் வந்து அதானி காட்டுப்பள்ளி துறைமுக விரிவாக்கம், இதெல்லாம் தமிழ்நாட்டில் அமலாக்கம் செய்யப்படுது. புதிய கல்விக் கொள்கையிலே பல அம்சங்களை எடுத்து தமிழ்நாட்டில் செயலாக்கம் பண்ணுறாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி ஒரு இடத்த கூட அப்படி ஒத்துப்புகொள்ளி. ஆனால் இந்த சந்திப்புகளுக்கெல்லாம் அவர் உள்நோக்கம் அனுப்பினாங்க. ரஜினிகாந்த் வந்து அன்னைக்கு பாஜக தான் பின்புலத்தை வந்து இயக்குச்சு, ஊருக்கே தெரியும், உலகத்துக்கு தெரியும். அன்னைக்கு ரஜினிகாந்தை வலிமையை எதிர்த்தது நாம் தமிழர் கட்சி. ரஜினிகாந்தோட வருகை குறித்து ஒரு கண்டனமோ எதிர்ப்போ வெளிப்படுத்தாம கள்ள மௌனம் சாய்த்தது திமுக. ரஜினிகாந்த் வந்து அரசியல் முகமாக வர முற்பட்ட போது நாம் தமிழர் கட்சி மிக கடுமையாக எதிர்த்தது. ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வரலன்னு போயிட்டார். அதுக்கும் பிறகு ஒரு கால இடைவெளியில் அவர் வந்து அண்ணன் சீமான்கிட்ட பேசுகிறப்ப சந்திக்கணும் விரும்புகிறார். அப்போ போய் சந்திக்கிறாங்க. அந்த சந்திப்பில் அரசியல் பேசப்படுது. அரசியல் பேசப்படுதே ஒழிய அரசியல் நோக்கம் கொண்ட சந்திப்பு இல்லை. அந்த சந்திப்புக்கு எந்த தொடர்ச்சியும் இல்லை. அன்னைக்கு பேசினாங்க, அதோட முடிஞ்சு போச்சு, எந்த தொடர்ச்சியும் இல்லை. அந்த சந்திப்பை நிகழ்த்திட்டதாலேயே அதுக்கு வந்து ஒரு முத்திரை, காவி அப்படின்னு முத்திரையை போட்டு, நம்ம சங்கி அப்படின்னு முத்திரையை போட்டாங்க. அண்மையில் நிர்மலா சீதாராமனை பார்க்கவே இல்லை, பார்க்காத சந்திப்புக்கு ஒரு முத்திரை குத்துறாங்க. அது வந்து சந்திச்சிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. என்னன்னா, இங்கே வந்து 2021 தனிப்பட்ட ரீதியாக சசிகலா அம்மையாரை போய் சந்திச்சதை வச்சுக்கிட்டு ஊழல்வாதியை எப்படி சந்திக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. சசிகலாவோட அரசியலில் நம்ம ஏற்பு இல்லை, நமக்கு அவங்களோட உடன்பட்டு போகலை, அவங்களோட நிர்வாக ரீதியான செயல்பாட்டில் நம்ம உடன்பட்டு போகலை. ஆனால் தனிப்பட்ட முறை சந்திக்க விரும்புகிறப்ப சந்திக்கணும், அவ்வளோதான். ஆனால் அந்த சந்திப்பை வச்சு ஊழல் குற்றவாளி எப்படி சந்திக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. மாட்டு தீவன ஊழல் வழக்கில் வந்து தண்டனை குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட லாலு பிரசாத் யாதவ் காலில் வந்து விழுந்து வணங்கினார் ஐயா ஸ்டாலின் முதலமைச்சர் இருக்கிறப்ப, இப்போ 2023. அப்போ வந்து ஒரு ஊழல்வாதி காலில் வந்து ஒரு முதலமைச்சர் விழலாமா அப்படின்னு யாரும் கேள்வி எழுப்பல. 2019 திமுக கூட்டணி சார்பாக மாநிலங்களவை உறுப்பினராக ஆன ஐயா வைகோ அவர்கள் வந்து டெல்லிக்கு போய் அத்வானியை வந்து குடும்பத்தாரோடு பார்த்து அத்வானி காலில் விழுந்து வணங்குறாரு. எப்படி அத்வானி காலில் வந்து இந்துத்துவோட சூத்திரதாரி அத்வானி அவர் காலில் வந்து எப்படி விழலாம் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி எழுப்பல. அப்போ அந்த சந்திப்புகள்லாம் பேசுபொருளாக மாறதில்லை, சர்ச்சையாக மாறதில்லை. அதையொட்டி எந்த கருத்துருவாக்கமோ கருத்து கட்டமைப்போ செய்யப்படுறதில்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சி நிகழ்த்தினா எல்லாத்துக்கும் உள்ளோம். இன்னும் சொல்ல போனால், இங்கே நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் இல்லைன்னா திமுக அதிமுக மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய அதிருப்தி எல்லாம் பாஜக அறுவடை பண்ணி பாஜக பெரிய அளவில் வளர்ந்துருப்பான். நாம் தமிழர் கட்சி இருப்பதால தான் திமுக அதிமுக எதிர்ப்பு வாக்கெல்லாம் பாஜகவுக்கு போகாமல் நாம் தமிழர் கட்சி போகுது. இப்போ நாம் தமிழர் கட்சி எந்த விதத்தில் பாஜக உதவி புரியுது? நாங்கள் திட்டவட்டமாக அறிவிச்சிட்டோம், நாம் தமிழர் கட்சி தனித்தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஊடகங்களே வந்துருச்சு, 25 தொகுதிகளுக்கு வந்து யார் வேட்பாளர்கள் பட்டியலே வந்துருச்சு. அப்போ கூட்டணி பேசுகிறாங்க, பேரம் பேசுகிறாங்கன்னா யாராவது வேட்பாளர் அறிவிப்பாங்களா? அப்போ இது கொஞ்சம் கூட ஒரு கலப்படமற்ற பச்சை பொய். இங்கே வந்து பார்வேந்தரோட நிகழ்வு, ஒரு பொது நிகழ்வு, அதில் அண்ணாமலையும் பங்கேற்கிறாரு, அண்ணனும் பங்கேற்கிறாங்க. பங்கேற்கிறப்ப வந்து அந்த மேடையில் என்ன பேச முடியுமோ அதை பேசுகிறாங்க. ஒரு இடத்துல கூட மோடியை புகழ்ந்தெல்லாம் பேசலை. தமிழ் மொழியை புகழ்ந்து பேசுகிறப்ப, தமிழ் மொழியோட தொன்மையை பேசுகிறப்ப, அதோட தொடர்ச்சியாக தமிழ் மொழி தொன்மை வாய்ந்ததுன்னு மோடியே பல இடங்களில் பதிவு பண்ணுறாரு அப்படின்னு பேசுகிறார். இப்போ 1 மாத காலமாக மும்மொழி கொள்கை, இந்தி திணிப்பு அப்படின்னு பேச போகிறான காலகட்டத்தில் தாய்மொழி தமிழின் முக்கியத்துவத்தை தான் அந்த மேடையில் பேசுகிறப்ப தமிழ் மொழியோட தொன்மை குறித்து மோடியே பேசுறாரு அப்படின்னு சொன்னது. தமிழை புகழ்ந்து மோடி சொன்னதை ஒன்று மோடியை புகழ்ந்துட்டாரு அப்படின்னு அந்த கருத்தை திருச்சி வரப்படுறாங்க. அப்போ நாம் தெளிவாக இருக்கணும், நம்ம தனிச்சு தான் போட்டி. பாஜக பேரம் பேசினாலும், பாஜக அடக்குமுறை ஒடுக்குமுறை ஏவினாலும்
நாம் அதுக்கெல்லாம் அடிப்படையை போகிறதில்ல. நீங்கள் குறிப்பாக சொல்லணும்னா 2024 பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்பாக ஜனவரி பிப்ரவரி இந்த காலகட்டத்தில் வந்து நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள் வீட்டில் வந்து என்ஐஏ சோதனை போட்டது, விசாரணை கூப்பிட்றாங்க, பெரிய நெருக்கடி. ஆனால் இதை வந்து இந்த ஜனநாயக இயக்கங்கள், முற்போக்கு இயக்கங்கள் ஒருவர் கூட கண்டிக்கல. செந்தில் பாலாஜி ஊழல்வாதி தெரியும், ஊருக்கே தெரியும். அவர் வந்து போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி சொல்லிட்டு காசு வாங்கினாலும் தெரியும். அவர் ஊழல்வாதின்னு தெரிஞ்சும் அமலாக்கத்துறை அவரை கைது பண்ணதுக்கு பழிவாங்கும் போக்குன்னு ஜனநாயக ஆற்றல்கள், இடதுசாரி தோழர்கள் கண்டனம் தெரிவித்தாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி எந்த தவறும் பண்ணாதப்ப என்ஐஏ விசாரணை கூப்பிட்டு வீட்டில் சோதனை போட்டப்ப ஒருவர் கூட கண்டனம் தெரிவிக்கல. அப்போ என்ஐஏ சோதனை நடக்குது. அதோட தொடர்ச்சியாக வந்து நாம் தமிழர் கட்சியோட விவசாய சின்னம் பறிக்கப்படுது. இது ஜனநாயக படுகொலை, ஏற்க முடியாதுன்னு ஒருத்தர் பேசல. அப்போ அந்த என்ஐஏ சோதனை, சின்னம் பறிப்பு, அந்த சமயத்தில் பாஜகவோட சமரசமாக போயிருந்தா நாம் தமிழக சின்னத்தை பெற்றுக்கலாமே, சின்னத்தையும் பெற்றுக்கலாம், என்ஐஏ சோதனையும் இல்லாமல் தப்பிச்சிருக்கலாம். ஆனால் செய்யலையே நாங்கள். அப்போ நாங்கள் வந்து சமரசம் செய்யப்படுறதில்லை. ஏன்னா அதற்கான வாய்ப்பும் இல்லை. அதை வரலாற்று பிழை, வரலாற்று தவறுன்னு சொல்கிறோம். ஏன்னா இங்கே மாற்றுங்கிற முழக்கத்தை முன்வைத்த அண்ணன் திருமாவாக இருக்கட்டும், ஐயா வைகோவாக இருக்கட்டும், ஐயா விஜயகாந்தா இருக்கட்டும், ஐயா கமலஹாசனாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து மிஞ்சி போனால் 2 தேர்தல் 3 தேர்தலை தாண்டலை. விஜயகாந்த் தான் அதிகபட்சம் 3 தேர்தல், 2006 2009 ரெண்டு தேர்தல் தாண்டினார். பாக்கி எல்லாமே ஒரு தேர்தலே முடிஞ்சு போச்சு. அப்போ நாமளும் அதே போல் கூட்டணிக்கு போனோம்னா நாம் தமிழர் கட்சி வந்து அதோட கதை முடிஞ்சிடும். சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க சொன்னது போலே மற்ற கட்சிகள்லாம் ஏதோ ஒரு பாயிண்ட்ல கூட்டணி வைக்கிறாங்க. நீங்க 8 வருஷமா கூட்டணியே வைக்காம சாலிடா உங்க ஸ்டாண்ட்ல நிக்கிறீங்க. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் கட்சிக்காரங்களுக்கு தொய்வடைய ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா அவங்க. ஏன்னா இப்போ கண்டினியூஸாக நம்ம ஒரு 15 வருஷமா வேலை பார்த்துட்டே இருக்கோம், இன்னும் நம்மளால அதிகாரத்தை ருசிக்க முடியல, இன்னும் நம்ம தொண்டர்களாகவே இருக்கும் அப்படின்ற ஒரு இல்லை நாம் தமிழர் கட்சியை இல்லை நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி நினைக்கிறவங்க நாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து நாம் இந்த பதவியை அனுபவிப்போம், இதன் மூலமாக இந்த பிரதிபயன் அடைவோம், இதன் மூலமாக இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி இருக்கக்கூடிய ஆட்கள் நாம் தமிழர் கட்சி ஆட்கள் இல்லை. கண்டிப்பாக அதிகாரத்தை ஏதோ ஒரு கட்டத்தில் கைப்பற்றணும். அதிகாரத்தை கைப்பற்றுங்கிறது தனக்கானது இல்லை, நாட்டுக்கானது அப்படின்னு தெரியும். அப்போ அவங்களுக்கு வந்து ஒருவேளை இப்போ 2021 24 16 19 அந்த தோல்வி வந்து எல்லாருக்கும் ஒரு அயற்சியும் ஒரு சின்ன தற்சோவையும் கொடுக்கும். அதை மாற்றுக்கிறது இல்லை. ஒரு 2 நாள் 3 நாளைக்கு அது இருக்கும். அதுக்கு பிறகு வழக்கம் போல் மக்களுக்கான பணிகளை நம்ம தொடங்குவோம். ஏன்னா நாம் தமிழர் கட்சி நோக்கங்கிறது இவங்க போல, திமுக போல, அதிமுக போல நாம் வந்து அதிகாரத்துக்கு போனோம்னா ஏதாவது நம்ம ஒரு டெண்டர் எடுத்து பொழைச்சிக்கலாம், இதை பண்ணி பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற அந்த குறுகிய நோக்கமோ சுயநல நோக்கமோ நாம் தமிழர் கட்சி இல்லை. சமரசம் இல்லாமல் கடைசி வரைக்கும் இனத்துக்காக, மண்ணுக்காக பாடுபட்டோம், போராடணும் அப்படிங்கிற மனநிறைவு தான் கட்சிக்காரங்களுக்கு கிடைக்குது. அவங்க வெற்றியை எதிர்பார்த்து நிற்கிறாங்க, வெற்றியை எதிர்நோக்கி உழைக்கிறாங்களே ஒழிய அந்த வெற்றியை வந்து குறுக்கொழியில் பெறணும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியில் ஒருபோதும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் நாம் தமிழர் கட்சி இருக்கிறதுல நீங்கள் 100 விழுக்காடு கேளுங்க, கூட்டணிக்கு போகணுமா இல்லை தனிச்சு போட்டினுமான்னு 100 விழுக்காடு சொல்லுவாங்க, நம்ம தனிச்சு தான் போட்டி பண்ணு சொல்லுவாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட சிந்தனை ஓட்டமே கிடையாது. இங்கே இன்னும் சொல்ல போனால் கருணாநிதி வந்து உடல்நிலை குறைபாடாக இருந்தார். அந்த சமயத்தில் அண்ணன் சீமான் வந்து சந்திக்க போனாங்க, உடல்நல குறைபாட்டினால பார்க்க போனாங்க. அது குறித்து கூட கட்சிக்குள்ளே வந்து ஒரு சிலர் வந்து விமர்சனம் பண்ணாங்க. ஏன்னா எப்படி போய் பார்க்கலாம் அப்படின்னு. அப்போ அந்த அளவுக்கு வந்து அது வந்து ஒரு அரசியல் நாகரிகம், ஒரு அடிப்படையான ஒரு பொது பண்பாடு. அதை கூட அவங்க வந்து அந்த இடத்துல கூட எதிர்த்து வைக்கிற அளவுக்கு அவ்வளவு அரசியல்படுத்த கூட்டமாக இருக்கிறாங்க. நிறைய தமிழ் தேசியவாதிகள் சொல்கிறாங்க இல்லையா, கூட்டணி வைக்கிறதா நல்லதுன்றாங்க இல்லையா. யாரோட கூட்டணி வைக்கலாம்? அதிமுகவோட கூட்டணி வைத்தால் அதிமுகவுக்கும் தமிழ் தேசியத்துக்கும், அதிமுகவுக்கும் மக்கள் நலனுக்கும், அதிமுகவுக்கும் தமிழ உரிமைக்கு என்ன தொடர்பு இருக்கு? இல்லை, ஆனால் தமிழ் தேசியவாதிகள் அதை சொல்றாங்க. தமிழ் தேசியவாதிங்கிற போர்வில் இருக்க சில பேர் சொல்லுவாங்க ஒழிய அதிமுகவுக்கும் தமிழ் தேசியத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லையே. அதிமுகவுக்கு திராவிடம்னா என்னன்னு தெரியாது, அதுக்கு எப்படி தமிழ் தேசியம் தெரியும்? தூத்துக்குடியில் 15 பேர் கொலை செய்யப்பட்டப்ப யார் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இருந்தா? கொலை செய்யப்பட்ட 15 பேர் தமிழர் இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை வந்து நம்ம எப்படி ஏற்க முடியும்? அவங்க சொல்ற வாதம் என்னன்னா, டெஃபினட்டா நீங்க சொல்ற மாதிரி அவங்களும் அதிமுக ரொம்ப மோசமான கட்சின்றதெல்லாம் அவங்களும் ஏத்துக்கிறாங்க. நம்ம நோக்கங்கிறது திமுக வீழ்த்துவதற்காக தொடங்கப்பட்ட ஒரே நோக்கம் கொண்ட வைகோ போல திமுக வீழ்த்துவது மட்டும்தான் இலக்கு அப்படிங்கிறது இல்லை. நமக்கு தமிழ் தேசிய குடியரசு அமைக்கணும், தமிழ் தேசிய ஒரு ஆட்சி அமைக்கணும், அதுக்கு பயணப்படுறோம். அதுக்கு வந்து இடையில வந்து திமுக அதிமுக 2 கட்சி இருக்கு, 2 கட்சியும் வீழ்த்தணும். திமுக வந்து துரோகம் பண்ண கட்சி, அதிமுக வந்து கங்காணி வேலை பார்க்குற கட்சி. இதில் அதிமுக வந்து பலவீனமாக இருக்குது, திமுக வந்து ஆக்டோபஸ் கரங்கள் போல அதிகாரத்தை பரவச்சிருக்கு. அப்போ முதன்மையாக திமுக வீழ்த்த வேண்டிய அவசியம் இருக்க ஒழிய அதுக்காக அதிமுக போய் தான் திமுக வீழ்த்தணும் அப்படின்னு இல்லை. நாம் 2010 கட்சி தொடங்கி 16 போட்டிட்டோம். இடைப்பட்ட தேர்தல் களங்களில் அந்த 11 14 இந்த தேர்தல் களங்களில் போட்டியிட அளவுக்கு கட்சிக்கு வலிமை இல்லை. அப்போ அந்த சமயத்தில் வந்து
பாஜக வீழ்த்துவதற்கு, காங்கிரஸ் வீழ்த்துவதற்கு ஆயுதமாக வந்து தேமுதிகவை, அதிமுகவை, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை, ஜவாஹிர்லாவோட மனித மக்கள் கட்சியை எடுத்துக்கிட்டே ஒழிய நாம் ஒருபோதும் அவங்களோட நம்ம இணைஞ்சு போகலையே. சரி, இப்போ அதிமுகவோட கூட்டணி வைத்தால் நாம் தமிழர் கட்சிக்கோ தமிழ் தேசியத்துக்கோ என்ன பின்னடைவு ஏற்படும் நினைக்கிறேன்? அதிமுகவோட வைக்க முடியாது. இல்லை, வச்சா என்ன பின்னடைவு வரும்னு நினைக்கிறேன்? அதாவது கதை முடிஞ்சிடும். அண்ணன் சொன்னது போல கதை முடிஞ்சிடும். அதோட இந்த கட்சியோட வளர்ச்சி நின்றோம். கட்சி வீதி வச்சிருந்த நம்பிக்கையெல்லாம் உடைஞ்சிடும். அது தேவையில்லை. நம்மளை வந்து அடமான வச்சு அப்படி வெற்றி தேவையில்லை. நாம் தனிச்சன்னே வெற்றி பெறுவோம் அப்படின்னு நம்புகிறோம். ஏன்னா அண்ணன் திருமா வந்து இந்த மாநில கட்சி அங்கீகாரத்தை பெறத்துக்கு வந்து ஏறக்குறைய 4 நூற்றாண்டு காலத்துக்கு மேலே பாடுபட்டுருக்காங்க. ஆனால் கட்சி தேர்தலில் போட்டிட்டு 8 ஆண்டு காலத்தில் மாநில கட்சி அங்கீகாரத்தை தனிச்சு பெற்று இருக்கு. அதே போல் நாம் தமிழர் கட்சி வந்து முதல் தேர்தலில் 1.1, அப்புறம் ஏறக்குறைய 4, ஏறக்குறைய 7, ஏறக்குறைய 8க்கு மேலே பெற்றுச்சு. அப்போ ஒரு கட்சி வந்து வெற்றி பெற்றால் தான் வளரும். இதுதான் அரசியலில் இருக்கக்கூடிய இலக்கணம். ஆனால் ஒரு கட்சி தோல்வி அடைஞ்சு தொடர்ச்சியாக வளருது அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்த அரசியல் இலக்கணங்களுக்கு அப்பாறுபட்டான ஒரு வளர்ச்சி வந்து நாம் தமிழர் கட்சி பெறுது. இப்போ 2024 பொறுத்த வரைக்கும் மோடி வேண்டாம், ராகுல் காந்தி வேண்டாங்கிற நிலைப்பாட்டு எடுத்த கட்சிகள்லாம் வீழ்ந்துருச்சு, வளர்ச்சி அடையில். சந்திரசேகர் ராவ், மாயாவதி போன்றவங்க நாம் தமிழர் கட்சி நிலைப்பாட்டை எடுத்து 8 விழுக்காடு வாக்கில் பெற்றுருச்சு. அப்போ இது எல்லாத்துக்கும் அப்பாறுபட்டு, தேர்தல் கணக்குகளுக்கு அப்பாறுபட்டு, கூட்டணி லாபரட்ட அந்த பார்வைகளுக்கு அப்பாறுபட்டு நாம் தமிழர் கட்சி வளர்ந்து கொண்டிருக்கு. அதை வந்து நம்ம சமரசம் பண்ண முடியாது. வாழ்க்கையில் வந்து எந்த இடத்துலையுமே சமரசம் பண்ணாத ஒரு ஒப்பற்ற தலைவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் நாங்கள். அதனால அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இப்போ ஒரு விஷயம் தெளிவாக சொல்றீங்க, நாங்கள் கூட்டணியை வைக்க மாட்டோம்ன்றது தெளிவாக இருக்கீங்க. பட் மற்ற கட்சி உங்களை அணுகுறாங்களா? பெரிய கட்சிகள் அணுகுறாங்களா? பெயர்கள்லாம் சொல்ல வேண்டாம், அணுகுறாங்க. இல்லை, அண்ணா வெளிப்படையாக சொல்லிட்டாங்களே. அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி பேசினாரு, 2024 பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே போல் வந்து பாஜகவும் பேசினாங்க, நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் கூட அறிவிக்கிறோம் அப்படிலாம் அளவுக்குலாம் பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதிமுக பாஜக பேசியிருப்பாங்க, அதெல்லாம் அண்ணன் பிறந்துட்டாரு. வெளிப்படையாகவே வந்து மோடி வந்து சந்திக்க வந்து ஒரு 4-5 ஆண்டுக்கு முடியே ஒரு ஆளை விட்டு கூப்பிட்டாரு, நான் சந்திக்க விருப்பம் இல்லை அப்படின்னு தவிர்த்துட்டுன்னு சொல்லிட்டாங்க. பேசும்போது இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொன்னீங்க, எங்களை பொறுத்தளவில் எங்களோட தலைமையை ஏற்று யாராவது வந்தாங்கன்னா நாங்கள் கூட்டணி வைப்போம்னு சொன்னீங்க இல்லையா? இது வரைக்கும் ஏன் யாரும் வரல நினைக்கிறீங்க? இந்த மாதிரி நிறைய சிறிய கட்சிகள் இருக்காங்க, ஏன் யாரும் வரல? இப்போ சின்ன சின்ன தோழமை இயக்கங்கள் வர்றாங்க. இப்போ வந்து ஒரு கூட்டு இயக்கம் போல போராட்ட காலத்தில் இல்லை, நாங்கள் விசிகே மாதிரியோ அந்த மாதிரியான இல்லை. விசிகா இப்போ அதிகபட்சம் என்னன்னா, இந்த மற்ற கட்சிகளோட தலைமையேற்று போகிற அமைப்புகள்னு சொல்லணும்னா இதில் வந்து இந்திய கம்யூனிஸ்ட்டு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், அப்புறம் வந்து மதிமுக, அந்த பக்கம் வந்து கொங்கு ஈஸ்வரன், இந்த பக்கம் கொங்கு ஈஸ்வரன், அந்த பக்கம் ஜி.கே. வாசன், அப்புறம் ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, இவ்வளவு தான் இருக்காங்க. மொத்தமாக இவ்வளோ இருக்காங்க. இதில் பெரும்பான்மை கட்சிகள் திமுக பக்கம் இருக்குது. அவங்க வந்து இந்த திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாங்கிற நிலைப்பாட்டை எடுத்து 2016 மக்களை கூட்டணி தலைமையேற்று போய் சூடுபட்டுக்கிட்டாங்க. அப்போ இனிமே வந்து அந்த ஒரு முடிவு எடுக்க முடியாது. ஒருவேளை அந்த முடிவு எடுத்து மறுபடியும் தோற்று போயிட்டா திரும்ப வந்து திமுக கிட்ட வர முடியாது. வர்றப்ப இன்னைக்கு 5 சீட்டு கொடுக்குறாங்கன்னா நாளைக்கு 2 சீட்டு தான் தருவாங்க, முக்கியத்துவம் போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் அதுக்கான முயற்சி எடுக்கிறீங்களா? நாம் வந்து அண்ணன் சொன்னது தான், நம்ம வந்து தலைவர் பெருமக்களை வந்து ஒருங்கிணைக்க வரலை, தமிழர்களை ஒருங்கிணைக்க வந்திருக்கோம். நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களை வந்து ஒருங்கிணைச்சு அவங்கள அரசியல் இயக்கமாக கட்டி அவங்களோட நம்பிக்கையை பெற்று ஆச்சரியத்தை நோக்கி போகிறதுக்கு பாடுபட்டது. இதில் வந்து இப்போ அண்ணன் திருமாவோ ஐயா ராமதாஸோ நாம் தமிழக தலைமையேற்று வருவாங்களா இல்லையாங்கிறத காலமும் கள சூழல் தான் முடிவு பண்ணணும். அதை வந்து நம்ம அப்போ தான் பேச முடியும். இப்போ வந்து நம்மளே போய் கூட்டணிக்கு வாங்க அப்படின்லாம் இறக்கி கூட்ட முடியாது. இப்போ கூட்டு இயக்கங்கள் இருக்குது, பல கூட்டு இயக்கங்கள் இருக்கிறாங்க, பல அமைப்புகள் சேர்றாங்க. அவங்க வந்து தேர்தலுக்கு வந்தால் அவங்கள இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் பல ஆண்டுகள் பயணம் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் உங்களை பார்த்தாங்கன்னா இந்த கேள்வியை கண்டிப்பாக கேட்பாங்க. நம்ம 2016 எலெக்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கோம், கண்டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், எப்போ நம்ம அதிகாரத்தை கைப்பற்றுறோம்ன்ற கேள்வி கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் உங்கள்கிட்ட கேட்பாங்க. அப்படி கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? 2026 பெறுவோம், 2026 அதிகாரத்தை நோக்கி நகருவோம் அப்படின்னு சொல்கிறோம். நம்பி சொல்கிறீங்களா? இல்லை, நம்பி சொல்கிறோம். அவங்களும் அது பெரும்பான்மையாக வந்து இந்த கேள்வியை வந்து கட்சிக்காரங்க கேட்க மாட்டாங்க, கட்சிக்கு அப்பாற்பட்டவங்க தான் கேட்பாங்க. மற்றவங்க கட்சிக்காரங்க வந்து 2026 அதிகாரத்தை பெற்றணும்னே, எப்படியாவது போயிடணும், அதிகாரத்துக்கு போயிடணும், ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே கட்சிக்காரங்க கேள்வி எழுப்ப மாட்டாங்க, கட்சியோட ஆதரவாளர்கள் வந்து கேள்வி எழுப்புவாங்க. அவங்களுக்குமான பதில் வந்து 2026 தான். ஸோ இப்போ இருக்கக்கூடிய சேலஞ்ச்னு என்ன சொல்லுங்க நாம் தமிழர் கட்சிக்கு? நீங்கள் சொன்னீங்க 1லேருந்து 3, 5, அப்புறம் 8 வந்திருக்கோம். நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு எப்போதும் இருக்கக்கூடிய சவால் அப்படின்னா பொருளாதாரம் தான், காசு பணம் தான், மற்றபடி வேறு எந்த சவாலும் இல்லை. இல்லை, நான் கேட்குற எந்த ஆங்கிளில் கேட்குறேன்னா 1% வாக்கு வாங்கும்போது யாரும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் 3, 5ன்னு ஏற ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ 8னா அது இன்னும் நெக்ஸ்ட் லெவல் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஆங்கிளில் கேட்குறேன். இல்லை, இதில்
அழுத்தம் அப்படின்னு இல்லை, புற அழுத்தம் வேறு எதுவும் அழுத்தம் கிடையாது. அடக்குமுறை ஒடுக்குமுறையில் அது கொண்டு வந்துடலாம். இந்த நிதிச்சுமை, பொருளாதார பற்றாக்குறை, அதுதான் கட்சிக்கே பெரிய சிக்கல், கட்சிக்கும் உறவுகளுக்கும் இருக்கக்கூடிய பெரிய சிக்கல். அதுதான் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு வந்து 40 லட்சம் செலவு பண்ணலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் விதி வச்சிருக்கு. ஆனால் இங்கே வந்து 4 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் பண்ணுறதுக்கே பெரும்பாடாக இருக்குது. அப்போ அதுதான் பிரச்சனை. துண்டறிக்கை அடிப்பதற்கு, சுருட்டு அடிப்பதற்கு, தெருமுனை கூட்டம், பொதுக்கூட்டம், ஒளிவாங்கி ஒளிபெருக்கி, பயண செலவு, உணவு செலவு, இது போன்ற அத்தியாவசிய தேவைகள் தான் பிரச்சனையாக இருக்குது. அத்தியாவசிய தேவைகளே பிரச்சனையாக இருக்குது. அப்போ நாம் தமிழர் கட்சிக்கு எப்போதும் நெருக்கடிங்கிறது, எப்போதும் சவாலுங்கிறது இந்த பொருளாதார பற்றாக்குறை தானே. மற்ற இதெல்லாம் கூட நம்ம தாக்கு பிடிச்சிடலாம். இப்போ மற்ற கட்சிகள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த பொருளாதார உரிமை மட்டும் நாம் தமிழர் கட்சியில் இருந்தால் இன்னும் பல மடங்கு நம்ம போயிருக்க முடியும். ஏன்னா வந்து ஊடக வெளிச்சம் நமக்கு போதுமானது இல்லை. இப்போ ஊடக வெளிச்சம் ஒரு 2 மாதம் 3 மாதம் கொடுக்கப்படுதுன்னா இது எல்லாமே எதிர்மறையாக நம்மளை கொண்டு போய் சேர்க்கறது தான் முனைப்பு காட்டுறாங்க. இப்போ ஒரு தொலைக்காட்சினா அண்ணோட பேச்சை ஒளிபரப்பு பண்ணணும், 1 மணி நேரம் காட்டணும்னா 1 மணி நேரத்துக்கு 1 லட்சம் 2 லட்சம் கேட்குறாங்க. அப்போ காசு போதுமான காசு செஞ்சு நம்மளே தொலைக்காட்சியில் வந்து அந்த ஸ்லாட்டை வாங்கி நம்மளே போட்டிருக்க முடியும். அப்படி இந்த பொருளாதார சிக்கல் தான் இருக்க முடியும். மற்ற எந்த சிக்கலும் பெரிய சிக்கலாக தெரியல. அந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டி எப்படி பார்க்குறீங்க? அது கட்சிக்கு லாபகரமாக அமைஞ்சிருக்கா, பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கா? இல்லை, இது இந்த சமயத்தில் வந்து இப்போ பாஜகவோட போகிறாரு, கூட்டணி அமைக்க போகிறாரு, தேசிய ஜனநாயக கூட்டணியோட முதலமைச்சர் வேட்பாளராக போகிறாரு. இப்போ சமயத்தில் வந்து எதிர்மறையாக தென்படலாம். ஆனால் இந்த தேர்தல் நெருக்கத்தில் 2026 தேர்தல் நெருக்கத்தில் வழக்கம் போல் தனிச்சு போட்டிட்டு நாம் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜகன்னு எல்லா கட்சிகளையும் விமர்சித்து அப்போ மக்கள் மத்தியில் நிற்கிறப்ப அப்போ அதெல்லாம் பொய், அவதூறு அப்படின்னு வதந்தி அப்படின்னு உடஞ்சி போகும். அதனால் நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு ஓரம் தள்ளி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி மைய காரணியாக, மைய புள்ளியாக வச்சுருக்காங்க. அப்போ நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சியும் எழுச்சியும் தொடர்ச்சியான செயல்பாடுகள் தான் தவிர்க்க முடியாத இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அந்த வகையில் பேசாமல் விட்டவங்க இப்போ எதிர்மறையாவது பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னும் ஒரு விஷயம் மட்டும் பேசிடுவோம். இப்போ இந்த எலெக்ஷனை பொறுத்தளவில் டிவிகே புது கட்சி அவங்க களமிறங்குறாங்க. டிவிகேவை பொறுத்தளவில் அவங்களும் யங்ஸ்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, நீங்களும் யங்ஸ்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஸோ சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு சில பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. 1. 2வது, அவங்களும் ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் தான் கையில் எடுக்கிறாங்க. நீங்களும் ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸை முன்னிறுத்துறீங்க. தமிழ் தேசியமாக இருந்தாலும் அதுக்குள்ள ஆன்டி டிஎம்கேவும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அவர் உடைப்பாரு. ஸோ அதுவும் நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய ஒரு போட்டியாக அமையும். அதனால கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் நாம் தமிழர் கட்சியோட ஓட் பர்சன்டேஜ் கம்மியாகுன்றாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நிச்சயமாக இல்லை. ஏன்னா 2016 விஜயகாந்த் வந்தப்போ விஜயகாந்த் வந்து அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர்கிற இடத்துல இருந்தவர். அவர் போட்டி போடுறாரு, மக்களை கூட்டணியில் அவர் போட்டி போடுறாரு. விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக பெற்ற வாக்குக்கும் நாம் தமிழர் கட்சி முதல் முறையாக களங்கண்ட போது பெற்ற வாக்கு வித்தியாசமே 1.5 விட குறைவு தான். பெரிய வித்தியாசம் இல்லை. கமலஹாசங்கிற ஒரு நாடு அறியப்பட்ட நடிகர் வந்தப்போ 2019 வந்தப்போ அவருக்கு வந்து விழுந்த வாக்குங்கிறது நம்மளை விட குறைவு தான். விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தீவிரமான செயல்பாடு இல்லை, இருக்கும்படியான செயல்பாடு இல்லை. இன்னும் கிராமங்களில் போய் விஜய் கட்சியுடன் இருக்காரே, கட்சி பேர் என்னன்னு கேட்டால் தெரியாது. அவர் வந்து இன்னும் ஒரு அரசியல்வாதியாகவே மாறலை. நாம் தமிழர் கட்சிக்கு விழக்கூடிய வாக்கள் வந்து வெற்றி தோல்விங்கிற இந்த லாபரட்ட கணக்கை பார்க்காம ஒரு உண்மைக்கு நேர்மைக்கு போடணும். இது வந்து தோற்றாலும் பரவாயில்ல, இந்த கட்சி தான் வெற்றி பெறணும் அப்படிங்கிற, நாளைக்காவது வெற்றி பெறட்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் போடுற வாக்கு தான். அதனால் அது நாம் தமிழர் கட்சியை பாதிக்கும்னு நமக்கு தோணலை. இந்த தாவேக்காவால் யாருக்கு பாதிப்பு அப்படின்னா விஜய்க்கு தான் பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறீங்க? இல்லை, அவங்க பெரிய வேலை வாக்களை பெற மாட்டாங்க. ஒருவேளை வந்து விஜய்க்கு ஒரு நல்வாய்ப்பாக விஜய் வந்து சட்டமன்ற உறுப்பினராக வச்சுக்குவோம் விவாதத்துக்கு. அவங்க 234 தொகுதியில் தனிச்சு போட்டிட்டாலும் அதிகபட்சம் மிஞ்சி போனால் ஒரு 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 அனுமானம் வச்சுட்டா கூட விஜய் மட்டும் தான் வெற்றி பெறலாம். விஜய் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர் ஆனார்னா அதோட அவரோட பிம்பம் உடஞ்சிடும். ஏன்னா சட்டமன்றத்தில் போய் பேசணும். விஜயகாந்த் வந்து ஒரு நம்ம 1000 விமர்சனம் விஜயகாந்த் மீது அரசியலில் இருந்தால் கூட விஜயகாந்த் வந்து துணிவோடு நிற்பார். ஜெயலலிதாவே அவர் வந்து சட்டசபையில் பேசியிருக்கார். அவர் வந்து 20 பேரோட உள்ள போகிறப்பவே அவரால் சமாளிக்க முடியலன்னா தொடர்ச்சி அதிமுக சீன்றப்போ வந்து நான் சட்டமன்றம் போக மாட்டேன், தொலைக்காட்சி நேரலையாக பட்டால் தான் போவேங்கிறாரு. ஒரு பக்கம் தானே காட்டினீங்க, மறுபக்கம் காட்டலையே, அவங்களை பண்ணுறதெல்லாம் காட்டுங்க அப்படிங்கிறது. அப்போ விஜயகாந்த் வந்து 20 பேரோட போகிறப்ப அவரால் எதிர்கொள்ள முடியலன்னா விஜய் தனி ஒரு ஆளாக சட்டமன்றத்துக்கு போனார்னா அவரால் சமாளிக்கவே முடியாது. சட்டமன்றத்தை பற்றி வெளிநடப்பு பண்ணால் கூட ஊடகங்கள் மத்தியில் பேசணும். கட்சியோட இது வரைக்கும் ஒரு முறை கூட பத்திரிகையாளர் சந்திக்கலை. அப்போ அந்த சிக்கல் இருக்குது. சட்டமன்றத்தை பேசணும், பத்திரிகையாளர் முடி பேசணும். அப்போ அதெல்லாம் சிக்கல் இருக்குது. அப்போ அதெல்லாம் பேச முடியாமல் தலையிட்டார்னா கதை முடிஞ்சிடும். அவர் வந்தாருன்னா ஒரு 5-10% ஓட்டு வாங்குவார். வாங்கினார்னா அது யங்ஸ்டர்ஸோட ஓட்டு 1, 2வது திமுக எதிர்ப்பு வாக்காளர்கள். அது உங்களோட மார்க்கெட்டில் இல்லை, எங்களோட வாக்கு அப்படி இல்லை. அவர் வந்து திமுக கிட்டேருந்து அதிமுக கிட்டேருந்து எடுக்கலாம், நம்மகிட்ட எடுக்க வாய்ப்பு இல்லை. இவங்க சொல்கிறது போல் அவ்வளோ பெரிய வாக்கு வங்கி எல்லாம் அவர் பெறுவார் அப்படின்னு நமக்கெல்லாம் தோணலை.
இங்கே வந்து எம்ஜிஆரை சொல்கிறாங்க, திரும்ப திரும்ப எம்ஜிஆரை சொல்கிறாங்க. எம்ஜிஆரே வந்து திடீர்னு வந்து அரசியலில் குதிச்சு அவ்வளோ வாக்குகள் எல்லாம் பெறல. எம்ஜிஆர் வந்து தொடக்கத்தில் வந்து காங்கிரஸில் இருந்து திமுகவுக்கு 1952 சேர்ந்து திமுகவோட பரப்புரையாளராக மாறி திமுக சட்டமன்ற உறுப்பினராக 2 முறை இருந்து, சட்டமன்ற மேல உறுப்பினராக 1 முறை இருந்து, அப்புறம் சிறுசேமிப்பு துணைத் தலைவராக இருந்து, திமுகவோட பொருளாளராக இருந்து, இதுக்குள்ளே 20 ஆண்டு முடிஞ்சிருது. 20 ஆண்டுகள் அரசியல் அனுபவத்தை எடுத்துக்கொண்டு தான் அவர் 1972 கட்சி தொடங்கி 1977 வந்து ஆட்சியை பிடிக்கிறார். அப்படி ஆட்சியை பிடிக்கிறப்ப வந்து எவ்வளோ இடங்களில் வெற்றி பெற்றான்னு பார்த்தா 144 இடம் தான். வெறும் 144 இடம் தான் வெற்றி பெறும். 144. அடுத்த அந்த ஆட்சி கலைக்கப்படுது. அந்த ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகு திரும்ப போட்டி போடுறாரு. போட்டி போடுறப்ப 162. அடுத்த கடைசியாக ஒரு போட்டி போடுறாரு. அது 194, 193. அப்போ எம்ஜிஆரோட அதிகபட்ச எண்ணிக்கைங்கிறது 193. ஆனால் ஜெயலலிதாவோட குறைந்தபட்ச எண்ணிக்கையே 194. அதை விட அதிகம். அது எம்ஜிஆருக்கே தானே. எம்ஜிஆர் 1980 பார்லிமெண்ட் தேர்தலில் தோற்று போயிருக்காரு. 40 இடங்களில் 38 இடம் தோற்று போயிருக்காரு. அப்புறம் வந்து எம்ஜிஆர் வந்து அவர் தலைமையேற்கிறப்பவே உள்ளாட்சியில் தோற்று போய் நான் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணுறதா இருக்கிறார். எம்ஜிஆர் சமாதானம் பண்ணுறாங்க. அப்புறம் எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக பாண்டிச்சேரியில் வந்து போட்டிட்டு அத்தனை தொகுதியிலையும் தோற்று போகுது. அப்போ எம்ஜிஆரே தோல்வி எடுத்து கொண்டிருக்காரு. அவ்வளோ பெரிய வலிமை வாய்ந்த தலைவராக சொல்லப்படுற, அதே போல அரசியல்வாதியாக அறியப்பட்ட, ஏன்னா அவர் கட்சி தொடங்குறப்ப எம்எல்ஏ. அப்போ அவருக்கே அந்த நிலைமைங்கிறப்ப இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவோட சமூக ஊடகங்களின் காலம், இன்னைக்கு நவீனத்தோட யுகம். இன்னைக்கு வந்து எல்லாமே பேசுபொருளாகும், எல்லாமே கேள்வியாகும், எல்லாமே கிண்டலாக மாறும். இந்த காலத்தில் இன்னும் 10 மாத காலம் வந்து விஜய் தன்னோட பிம்பத்தை உடையாமல் தாக்கு பிடிக்கிறதே பெரிய கஷ்டம். அப்போ அவருக்கு வந்து இன்னைக்கு டப்புன்னு ஓட்டு போட்டுருவான் அப்படின்னு சொல்ல முடியாது. கடைசி நேரத்தில் கூட வாக்கு மாறலாம். அப்போ 10 மாத காலம் விஜய் தனது பிம்பத்தை தாக்கு பிடித்து அவர் தொடர்ச்சி அரசியல் பண்ணுறப்ப தான் அவருக்கான குறைந்தபட்சமான வாக்கு இருப்பே இருக்கும். அதனால் விஜய் வந்து அவ்வளோ பெரிய ஒரு அச்சுறுத்தல காரணியாக இருப்பார் அப்படின்னு தோணல. அவர் அதிமுகவோட போக முயற்சி பண்ணாங்க. அதுக்குள்ளே அதிமுக பாஜக நெருங்கி வருவதால் தனிச்சு போட்டிங்கிற நிலைக்கு தள்ளுறாங்க. தள்ளின பிறகு தான் அவர் வந்து போட்டி வந்து திமுகவா இல்லை தாவேக்காவா அப்படிங்கிற நிலைக்கு போகிறார். ஆனால் தனிச்சு போட்டிட்டா என்ன சொல்கிறாங்கன்னா, தனிச்சு போட்டிட்டு வெற்றி பெறாங்கிறத தாண்டி பல இடங்களில் வேட்புமனுவே நிராகரிக்கப்பட்டுரும். அவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குது. அவளுக்கு கட்டமைப்பு ரீதியாக எதுவுமே இல்லை, அவங்கள அரசியல்படுத்தப்படவே இல்லை, யதார்த்த கள சொல்லவே புரியலை அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர் பேசுகிற பேச்சே வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப சிறுபிள்ளைத்தனமாக ஒரு அரசியல்வாதிக்கு உரித்தான பேச்சா இல்லை. அவருக்கு அப்போ கடைக்கோடி தொண்டர்கள் எப்படி இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்க வேண்டியது. அவங்க கலை யதார்த்தம் புரியலை. இன்னும் ரசிக மன்றத்தில் பயணிக்கக்கூடிய மனநிலை இருக்கிறாங்க. அதனால் ரொம்ப கஷ்டம் தான் அவங்க. பொதுவாக இப்போ எலெக்ஷன்ஸ் வரும்போது நீங்கள் பர்சனலாக நிறையா பகுதிகளில் போய் கேம்பெயின் பண்ணுவீங்க, நிறையா மாவட்டங்களுக்கு போய் கேம்பெயின் பண்ணுவீங்க. இப்போ நீங்களே ஒரு கேண்டிடேட்டாக இருக்கீங்க, வேதாரண்யமில் போட்டியிட போகிறீங்க. ஸோ இந்த எலெக்ஷன் அப்போ உங்கள் தொகுதியை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவீங்களா? அப்படி இல்லை. நமக்கு இப்போ வந்து மாதத்துக்கு 2-3 நிகழ்வு எடுக்கலாங்கிற மாதிரி அண்ணன்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் அங்கே மாதத்துக்கு 2 தடவை 3 தடவை போய் என்ன நிகழ்வு சொல்கிறாங்களோ அதை கலந்துக்கிட்டு மற்ற ஊர்களுக்கும் பயணப்பட வேண்டியது தான். தேர்தலுக்கு ஒரு 3 மாதம் 4 மாதம் அந்த நெருக்கத்தில் மட்டும் தொடர்ச்சியாக அங்கே இருந்துக்கிட்டு அங்கே இருக்கிறப்பையும் மாறி மாறி அருகாமல் இருக்கிற தொகுதிகளுக்கு போய்க்கலாம். அதனால் மாநிலம் முழுக்க போய்க்கலாம். இந்த கடைசி 2 மாதம் 3 மாதம் வந்து எப்பயுமே எல்லா ஊருக்கும் போகிற மாதிரி இருக்கும். இப்போ எல்லா ஊருக்கும் போக முடியுமான்னு தெரியல. நமக்கு வாய்ப்பு இருக்கிற இடங்களுக்கு போய்க்க வேண்டியதான். ரொம்ப நன்றி. உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி கொடுத்து ரொம்ப நன்றி.